Hello viewers, 10th Max 5th lesson coordinate geometry. Example 5.13. Let A 1, minus 2, B 6, minus 2, C 5, 1 and D 2, 1 be 4 points. Find the slope of the line segment AB and CD. அதாவது 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. AB, C and Dன்ற 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு என்ன கொடுத்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஏபிக்கும் சிடிக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த லைன் செக்மெண்ட் பிசிக்கும் ஏடிக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாட் கேன் யூ டெடியூஸ் ஃப்ரம் யுவர் ஆன்சர். இந்த ஆன்சர்லேருந்து நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம என்ன செய்வோம், ஸ்லோப் கண்டுபிடிப்போம். ஏபிக்கு ஸ்லோப் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் ஏபிக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ஏன்ற பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். 1, minus 2, பீன்றது வந்து 6, minus 2. இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு y2 minus y1 by x2 minus x1. இப்போ பாருங்கள், இது x1, இது y1, இது x2, இது y2. இப்போ y2 அப்படின்றது -2 மைனஸ் y1 அப்படின்றது -2 பை x2 அப்படின்றது 6 மைனஸ் x1 அப்படின்றது 1. பட் -2 இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2 பை 6லேருந்து 1 சப்ராக்ஷன் பண்ணோம் அப்படின்னா 5. இப்போ இது -2 இது +2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0, 5, 5. இப்போ 0 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 0. இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 0. இப்போ ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம், ஸ்லோப் ஆஃப் சிடி கண்டுபிடிக்கலாமா. அப்போ சீன்ற பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்குவோம். சீன்ற பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 5, 1. டீன்ற பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2, 1. இப்போ ஸ்லோப் ஆஃப் சிடி ஈக்குவல் டு y2 minus y1 by x2 minus x1. இப்போ இது x1, இது y1, இது x2, இது y2. இப்போ பாருங்கள், y2 பார்த்தோம்னா 1 மைனஸ் y1 வந்து -1 பை x2 பார்த்தோம்னா 2 மைனஸ் x1 வந்து -x1 வந்து 5. இப்போ 1லேருந்து இது +1 இது -1 கேன்சல் பண்ணோம்னா 0 பை -3. இப்போ 0 -3 0 டிவைட் பண்ணாலும் என்ன கிடைக்கும், 0. அப்போ ஸ்லோப் ஆஃப் சிடி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ரெண்டுக்குமே ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த லைன் செக்மெண்ட் பிசிஏடி கொடுத்துருக்காங்களா. இப்போ பீன்ற பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 6, -2. சீன்ற பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 5, 1. இதில் இதுக்கு பிசிக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் பிசி y2 minus y1 by x2 minus x1. இது x1, y1, இது x2, இது y2. இப்போ பாருங்கள், இதில் y2 அப்படின்றது 1 மைனஸ் y1 அப்படின்றது -2 பை x2 அப்படின்றது 5 மைனஸ் x1 அப்படின்றது 6. இப்போ 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2 பை இப்போ -6லேருந்து 5 சப்ராக்ஷன் பண்ணோம்னா -1. இப்போ 1 + 2 3 பை -1. இப்போ டிவைட் பண்ணும்போது என்ன வரும், இப்போ 3 வரும் -3 இப்போ 3 1ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா -3. இப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா -3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ செகண்ட் கொஸ்டினில் பிசிக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து எதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏடிக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஏடிக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏன்ற பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1, -2. அடுத்து டீன்ற பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2, 1 அப்படின்ற பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் ஏடி y2 minus y1 by x2 minus x1. இது x1, இது y1, இது x2, இது y2. இப்போ பாருங்கள், y2 அப்படின்றது 1
மைனஸ் y1 அப்படின்றது -2 பை x2 அப்படின்றது 2 மைனஸ் x1 அப்படின்றது 1. இப்போ 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 பை 2லேருந்து 1 சப்ராக்ஷன் பண்ணோம் அப்படின்னா 1 ஈக்குவல் டு 3/1. 3/1 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3. இப்போ ஏடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபி ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஏபி அண்ட் சிடின்னு கேட்டிருக்காங்க. ஏபியும் சிடியும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது. ஏபியும் சிடியும் ஈக்குவலாக இருக்குது. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பிசி வந்து -3ன்னு கொடுத்துருக்காங்க. பிசி செகண்ட் கொஸ்டினில் பிசி வந்து -3, ஏடி பார்த்தோம் அப்படின்னா +3. இது ரெண்டு வந்து என்னவா இல்லை, ஈக்குவல்ட்டாக இல்லை. அப்போ தேர்ட் ஒன் ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடி. இப்போ வந்து ஏபியும் சிடியும் வந்து என்னவா இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஏபி பேரல் டு சிடி. ஏபி வந்து பிசிக்கு சிடிக்கு, ஏபி வந்து சிடிக்கு பேரலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாருங்கள், ஸ்லோப் ஆஃப் ஏபிசி நாட் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஏடி. ஏன்னா ரெண்டு ஸ்லோப் ஆஃப் பிசியும் ஏடியும் வந்து என்னவா இல்லை, சேமாக இல்லை. அதனால அது என்னென்னு சொல்லுவோம், நாட் பேரல். அது பாருங்கள். ஸோ தேர்ஃபோர் we can deduce that the quadrilateral ABCD is a trapezium. என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஸ்லோப்பாக ஏபியும் சிடியும் ஸ்லோப் சேமாக இருக்குது. அப்போ ஏபி பேரல் டு சிடி. பட் ஆனால் பிசியும் ஏடி வந்து என்னவா இல்லை, நாட் பேரல். அப்போ அது வந்து என்னவாக இருக்கும், ஒரு பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். பிசி வந்து பெர்பெண்டிகுலர், பிசி பெர்பெண்டிகுலர், ஏடிக்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ வி கேன் டெடியூஸ் தட் த குவாட்ரிலேட்டரியல் ஏபிசிடி ஈஸியா ஒரு ட்ராப்லீசியம். அதாவது ஏபிசிடி வந்து என்னது, ஒரு ட்ராப்லீசியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். தேங்க்யூ.